சும்மா மொட்டையாக மும்மொழி திட்டம் வருகிறது, மும்மொழி திட்டம் வருகிறது என்று சொல்லக்கூடாது. மும்மொழி திட்டத்தில் இந்தி வருகிறது என்றுதான் எல்லாரும் பொருள் கொள்வார்கள். இந்தி வரவில்லை. அதை நீக்கி விடுகிற அதிகாரம் நம் கையில் இருக்கிறது. இவ்வளவு வசதியை செய்து கொடுத்து ₹1,00,000 கொடுத்து சிபிஎஸ்இ ஸ்கூலில் படிப்பதை விட ஒரு காசும் கொடுக்காமல் நம்முடைய ஏழை மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு இடம் கூடுதலாக நான் சொல்கிறேன். அந்த பள்ளிக்கூடத்தை உருவாக்குவதனாலே இந்தி வருவதாக சொல்வது பொய். சும்மா மொட்டையாக மும்மொழி திட்டம் வருகிறது, மும்மொழி திட்டம் வருகிறது என்று சொல்லக்கூடாது. மும்மொழி திட்டத்தில் இந்தி வருகிறது என்றுதான் எல்லாரும் பொருள் கொள்வார்கள். இந்தி வரவில்லை. அதை நீக்கி விடுகிற அதிகாரம் நம் கையில் இருக்கிறது. மாநில அரசாங்கம் தான் பள்ளிக்கூடங்களை நடத்தப் போகிறது. ஆகவே எல்லாவற்றிலும் இது நமக்கு வசதி. கூடுதல் தரமுடைய பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தி நம்முடைய ஏழை மாணவர்களை படிக்க வைக்கலாம். சிபிஎஸ்இ போல் ₹1,00,000 கட்டி படிக்க வேண்டாம், காசே கொடுக்காமல் படிக்கலாம். இது தவறு என்று சொன்னால் நான் சொல்கிறேன், மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தால் இந்தி வந்துவிடும் என்று சொல்லு. இது ஒரு பொய்யை வேறு சொல்கிறீர்கள். மும்மொழி திட்டம் என்று மொட்டையாக சொன்னால் இந்தி என்று தான் நினைப்பான். மும்மொழி திட்டம் 3வது மொழி இந்திய மொழிகளில் ஒன்று. நாம் திராவிட மொழிகளை தேர்ந்தெடுப்போம். அதுதான் நியாயம். அவனுக்கு கட்டடம் கட்டுங்கள், வாத்தியார் நியமியுங்கள், நீங்களே பொறுப்படுத்தி நடத்தப் போகிறீர்கள். அவனுடைய ஆதிக்கம் ஒன்றுமில்லை. அவன் 2100 கோடி தருவான், நீங்கள் ஒரு 1000 கோடியை போட்டு ஏழை மாணவர்களை உயர்ந்த கல்வித்தரத்துக்கு தயார் செய்யுங்கள்.